மாவட்டத்தின் சாலைகளில் கனரக வாகனங்கள் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இயக்க மாவட்ட நிர்வாகத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு கேரள பதிவு எண் கொண்ட கனரக லாரி அதிக பாரத்துடன் நகருக்குள் நுழைய முற்பட்டபோது உள்ளூர் லாரி ஓட்டுநர்களால் சிறைபிடிக்கப்பட்டது. கடந்த 4 நாட்களாக தமிழக பதிவெண் கொண்ட கனரக லாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி மாவட்டத்திற்குள்ளே சரக்குகளை கொண்டு செல்ல தடை விதிப்பதாக தமிழ்நாடு லாரி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தினமும் நூற்றுக்கணக்கான கேரள பதிவு எண் கொண்ட லாரிகளில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்கு காவல்துறையினரே துணை புரிவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி ஊருக்குள் வர மறுத்த அரசு பேருந்தை பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நாங்குநேரி பேருந்து நிலையத்தில் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சுமார் அரை மணி நேரம் பேருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழித்தட நகலை பார்த்தபோது பேருந்திற்கு நாங்குநேரி வர அனுமதி இருந்த நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை போலீசார் எச்சரித்தனர். அதனைத் தொடர்ந்து பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்தை விடுவித்தனர். தொடர்ந்து நாங்குநேரி ஊருக்குள் அரசு பேருந்துகள் வரவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக மருத்துவமனை சார்பில் குடுகுடுப்பைக்காரர் மூலம் நூதன முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சி நகரமன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான செல்வராஜ் மற்றும் மருத்துவமனை துணைத் தலைவர் சதீஷ் சத்யா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் குடுகுடுப்பைக்காரர் வாயிலாக திமுகவுக்கு வாக்களிக்க கோரி பல்வேறு வீதிகளில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் விடையூர் பொதுமக்கள் சார்பில் ஊராட்சித் தலைவர் ஏழுமலை மற்றும் ஏரிநீரை பயன்படுத்துவோர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் பாசனத்திற்கு பயன்பெறும் வகையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அதிக அளவில் நீரை தேக்கி வைக்கும் வகையில் தூர்வார கோரி ஏரிநீரை பயன்படுத்துவோர் சங்கத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 21வது வார்டு பகுதியான திருவள்ளூர் தெருப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு அதற்கான பணியாணை வழங்கப்பட்ட நிலையில் பணிகள் நடைபெறாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் அப்பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி துவங்கியதால் அப்பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரி மாமன்ற உறுப்பினர் விஜிதா, பாஜக மாவட்ட தலைவர் பாபு மற்றும் ஆதரவாளர்களுடன் மாநகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு பணிகளை உடனே நிறுத்த கோரி வலியுறுத்தினர். மழைநீர் வடிகால் அமைக்காமல் பணிகளை மேற்கொண்டால் மீண்டும் அப்பணிக்காக சாலைகள் சேதமடையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவும், பணியாணை பெற்றும் கடந்த ஒரு வருட காலமாக பணிகளை செய்யாமல் காலம் தாழ்த்தி வரும் ஒப்பந்ததாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்திற்குட்பட்ட கடலையூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன், காளியம்மன், செல்வி வீர அம்மன் ஆகிய 3 கோவில்களுக்கும் பாத்தியப்பட்ட தெப்பக்குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள திருவிழாவிற்கு முன்பு தெப்பக்குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனுவினை வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாப்பேட்டையில் உள்ள கோவிலூர் அருணாச்சல நகரில் உள்ள புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜமாத் தலைவர் ஷாகுல் அமீது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஜிம்மா சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள வெம்பக்கோட்டையில் பட்டாசு தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெம்பக்கோட்டை, 7000 பண்ணை, சாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பட்டாசு தொழிலாளர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு மற்றும் உச்சநீதிமன்றம் பட்டாசு தொழிலுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததுடன் பேரியம் நைட்ரேட் என்ற பச்சை உப்பு மற்றும் சரவெடி ஆகியவற்றுக்கு தடையும் விதித்தது. இந்த நிலையில் சுமார் 8 லட்சம் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு வேண்டி பேரியம் நைட்ரேட் என்ற பச்சை உப்புக்கு மாற்று பொருள் வழங்க வேண்டும் என்றும் சரவெடி தயாரிப்பிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெம்பக்கோட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே வட்டவிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது மனைவி கிருஷ்ண ஜெயந்தி. இவர்களுக்கு சரத், பரத் என 2 மகன்கள் உள்ள நிலையில் பரத் 4 வயதிலிருந்து சிறுநீரகத்தில் கல் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேர வேண்டிய சூழ்நிலையில் 2 சிறுநீரகங்களும் செயல் இழந்து வாரம் 2 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் கூலி வேலைக்கு சென்று வருவதால் மகனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதால் வேலைக்கும் செல்ல முடியவில்லை. இதனால் இந்த குடும்பம் வறுமையில் வாடுகிறது. தற்போது உடனடியாக மாற்று சிறுநீரகம் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கான பணம் இல்லாததால் இவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆகவே அரசு உதவ வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வீரப்பம்பாளையம், முப்பனூர், சின்ன மணலி, மோட்டூர் உள்ளிட்ட 6 இடங்களை தேர்வு செய்து ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் 6 புதிய துவக்கப்பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்காக பூமி பூஜை பணிகளை நகரமன்ற தலைவர் பாஷா, நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து கவுண்டம்பட்டி அருகே பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை பணிகளை நகரமன்ற தலைவர் பாஷா மற்றும் நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா ஆகியோர் துவக்கி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.